தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். நிதி அமைச்சர் இருக்கையில் முதல்வர் பன்னீர்செல்வம் பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த தீர்மானம். கூட்டத்தொடரை நீடிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. மதுரை கிரானைட் முறைகேடு தொடர்பான சகாயம் விசாரணை. பொதுமக்களிடம் இருந்து குவிந்தன புகார் மனுக்கள். காவிரியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுவதற்கு கடும் எதிர்ப்பு. மறியல் போராட்டத்தால் ஸ்தம்பித்தது டெல்டா பகுதி. விரிவான செய்திகள். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த ஒத்துழைக்கவும் மத்திய அரசு கேரளாவுக்கு அறிவுறுத்த வலியுறுத்தியும் தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் வியாழனன்று முதல்வர் பன்னீர்செல்வம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு ஏற்ப முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த கேரள அரசு ஒத்துழைக்க வேண்டும். இது தொடர்பாக மத்திய அரசு கேரளாவிற்கு அறிவுறுத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார். இதைத் தொடர்ந்து குரல் ஓட்டெடுப்பில் இந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக பால் விலையேற்றம் குறித்து கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த முதல்வர் பன்னீர்செல்வம் கட்டுப்படியான கொள்முதல் விலை தனியாரை விட குறைவான விற்பனை விலை என்ற அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். மற்றொரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா 110 விதியின் கீழ் வெளியிட்ட 430 திட்டங்களில் 424 திட்டங்களுக்கான அரசாணை வெளியிடப்பட்டு பணி நடந்து வருவதாக முதல்வர் பன்னீர்செல்வம் கூறினார். அதிலும் குறிப்பாக சட்டமன்ற திமுக குழுவின் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே 110 விதியின் கீழ் செய்யப்பட்ட அறிவிப்புகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ஒரு உண்மைக்கு மாறான பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே இதற்கு தக்க பதிலடி கொடுத்தார்கள். அப்போது வரை 430 திட்டங்கள் தன்னால் அறிவிக்கப்பட்டன என்றும் அதில் 424 திட்டங்களுக்கு அரசாணைகள் வெளியிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அவற்றில் சிலவற்றை பற்றி எடுத்துரைத்தார்கள். ஓ பன்னீர்செல்வம் முதல்வரான நிலையில் முதல் சட்டசபை கூட்டம் வியாழனன்று நடந்தது. நிதியமைச்சர் பொறுப்பையும் வகிக்கும் முதல்வர் பன்னீர்செல்வம் தனது நிதியமைச்சருக்கான இருக்கையில் அமர்ந்து சபை நடவடிக்கைகளில் பங்கேற்றார். கூட்டத்தொடரை நீடிக்க வலியுறுத்தி சட்டசபையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்த நிலையில் திமுக எம்எல்ஏ அன்பழகன் வெளியேற்றப்பட்டார். தமிழக சட்டசபையின் குளிர்கால கூட்டத்தொடர் வியாழனன்று துவங்கியது. கேள்வி நேரத்திற்கு பின்னர் கூட்டத்தொடரை நீட்டிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை எழுப்பின. இதுகுறித்து சபாநாயகர் தனபால் பேச அனுமதி மறுக்கவே தேமுதிக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சியினர் வெளிநடப்பில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய பல முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை பேசுவதற்கு நேரம் இருக்காது. எனவே இதை குறைந்தபட்சம் 5 நாட்கள், ஒரு 7 நாட்களாவது கூட்டிட வேண்டும். தொடர்ந்து நாங்கள் மட்டுமல்ல, எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் ஏற்கனவே நேற்றைக்கு நடந்திருக்கக்கூடிய அலுவலாய்வு குழு கூட்டத்திலையும் எடுத்து வைத்து அதை அவர்கள் கேட்கவில்லை. அதனால்தான் அங்கே கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து அவர்கள் அதை கண்டித்திருக்கிறார்கள். ஆக அந்த நிலையை இப்பொழுது அந்த அவையிலே நாங்கள் சுட்டிக்காட்டி எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், கேள்வி நேரத்தில் கூட அமைச்சர்கள் பதில் சொல்றப்போ மக்கள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதாவுடைய உத்தரவுப்படி, அவருடைய ஆணைப்படி, அவருடைய அறிவுரைப்படி திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கிறது என்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த ஆட்சி ஒரு பினாமி ஆட்சி. மக்களின் முதல்வர் குற்றவாளி ஜெயலலிதா என்று சொன்னால் தமிழக முதலமைச்சராக இருக்கிற பன்னீர்செல்வம் என்னவென்று மக்களுக்கு அவர்கள் விளக்க வேண்டும். அவர் எதுக்கு முதல்வராக இருக்கணும்? வாக் ஓவர் ரீசன் என்ன? காவிரி டெல்டா மாவட்டங்களில் இன்று 500 இடங்களிலே 500 இடங்களில் விவசாயிகள் போராட்டம் நடத்துறாங்க. கர்நாடகாவில் அணை கட்டக்கூடாதுன்னு அதை பற்றி விவாதிக்கிறதுக்கு டைம் கேட்டா அதை கண்டித்து தேமுதிக சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். இந்நிலையில் முதல்வர் பன்னீர்செல்வம் சிறப்பு தீர்மானத்தின் மீது பதிலுரை வழங்கிக் கொண்டிருந்த போது திமுக எம்எல்ஏ அன்பழகன் குறுக்கிட்டதாக கூறி சபாநாயகர் தனபால் அவரை சபையில் இருந்து வெளியேற்ற உத்தரவிட்டார். இதையடுத்து அன்பழகன் வெளியேற்றப்பட்டார். சட்டசபையில் தனக்கு இடவசதி இல்லாததால் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபைக்கு வியாழனன்று திமுக தலைவரும் திருவாரூர் எம்எல்ஏவுமான கருணாநிதி வந்தார். அங்கிருந்த வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டவர் செய்தியாளர்களை சந்தித்தார்.
சபைக்கு வருமாறு முதல்வர் பன்னீர்செல்வம் அழைப்பு விடுத்ததை ஏற்று தான் வந்ததாகவும், ஆனால் தனக்குரிய வசதி செய்து தரப்படவில்லை என்பதால் வேதனையுடன் கூட்டத்தில் பங்கேற்காமல் திரும்பிச் செல்வதாகவும் கருணாநிதி தெரிவித்தார். திரும்பியதற்கு காரணம் எங்களுக்கு எந்த விதமான வசதியும் நான் பல முறை கேட்டுக்கொண்டும் கூட, பத்திரிகை வாயிலாக தெரிவித்தும் கூட, மாறுங்கள் என்று என்னை பன்னீர்செல்வம் அவர்கள் மரியாதையாக அழைத்தும் கூட, இங்கே வந்தால் உட்கார்வதற்கு எந்த இடமும் இல்லை, வசதியும் இல்லை, எந்த ஏற்பாடும் இல்லை. ஆகவே நான் அந்த ஏற்பாடுகள் எல்லாம் நடந்துகிற நேரத்தில் வரலாம் என்ற ஆதங்கத்தோடு உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறேன். சட்டசபை கூட்டத்தொடரை 3 நாட்கள் மட்டுமே நடத்துவதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய கருணாநிதி, தமிழகத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்த தனது அறிக்கையை பத்திரிகையாளர்கள் மத்தியில் வாசித்துவிட்டு சென்றார். IAS அதிகாரி சகாயத்திடம் கிரானைட் குவாரி பாதிப்பு குறித்து பொதுமக்கள் ஏராளமானோர் புகார் மனு அளித்து வருகின்றனர். மதுரை கிரானைட் குவாரி முறைகேடு தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் தலைமையிலான குழு தனது விசாரணையை துவக்கியுள்ளது. கனிம வளத்துறை அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் குவாரிகளால் நீர் ஆதாரங்கள் மற்றும் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டது குறித்த தகவல்களை அளிக்க அதிகாரிகளுக்கு சகாயம் புதனன்று அறிவுறுத்தினார். 2வது நாளாக வியாழக்கிழமையன்று IAS அதிகாரி சகாயம் பொதுமக்களிடம் புகார் மனுக்களை பெற்றார். PRP நிறுவன முறைகேடு குறித்தே மக்கள் பெரும்பாலானோர் புகார் அளித்தனர். PK செல்வராஜ் மற்றும் PRP சுரேஷ்குமார் இவங்க 3 பேரும் சேர்ந்து என்னுடைய நிலத்தை கிரானைட் கல்வி கற்களை கொட்டி என்னுடைய வாய்க்கால் அழிச்சு நிலத்தை ஆக்கின பண்ணிக்கிட்டாங்க. அது சம்பந்தமா ஐயா சகாயம் ஐயா அவர்களுக்கு மனு கொடுக்க வந்திருக்கு. கிரானைட் முறைகேடு தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்த நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் கள ஆய்வு துவங்குகிறது. காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை கண்டித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடக அரசு மேகதாது என்ற இடத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் முயற்சியை கண்டித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் வியாழனன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். கர்நாடக மாநில அரசு நடுவர் மன்ற தீர்ப்புக்கு விரோதமாக காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை கண்டித்தும், மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு கர்நாடக அரசுடைய இந்த முயற்சியை தடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தியும் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசாங்கம் தமிழக சட்டமன்றத்தில் இன்றைக்கு அனைத்து கட்சிகளுடைய ஆதரவோடு கர்நாடக மாநில அரசுடைய இந்த முயற்சியை கண்டித்தும் மத்திய அரசு தலையிட்டு தடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி ஏகமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். திருச்சியில் முன்னாள் அமைச்சர் நேரு தலைமையில் மறியல் நடந்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, பள்ளங்கோயில், கோட்டூர் உட்பட பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு திமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல்வேறு அமைப்புகள் ஆதரவு தெரிவித்த நிலையில் மறியலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். மத்திய அமைச்சர் நிரஞ்சன் ஜோதி மன்னிப்பு கேட்டுள்ளதை கருத்தில் கொண்டு சபை அலுவல் சுமூகமாக நடக்க ஒத்துழைக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். டெல்லி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த மத்திய இணையமைச்சர் நிரஞ்சன் ஜோதியை நீக்க கோரியும் பிரதமர் மோடி விளக்கமளிக்க கோரியும் பார்லிமெண்டில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதனால் செவ்வாய் புதன்கிழமைகளில் ராஜ்யசபா முழுவதுமாக முடங்கின. இதனால் வியாழனன்று ராஜ்யசபாவில் மோடி விளக்கம் அளித்தார். அமைச்சர் ஜோதியை கடுமையாக தான் கண்டித்ததாக கூறிய மோடி, இதுபோன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை மக்கள் பிரதிநிதிகள் தவிர்க்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். முதன்முறையாக எம்பியாகவும் அமைச்சராகவும் உள்ள நிரஞ்சன் ஜோதி மன்னிப்பு கேட்டதை சுட்டிக்காட்டிய மோடி, அவரது மன்னிப்பை சபை உறுப்பினர்கள் பெருந்தன்மையுடன் ஏற்றுக்கொண்டு நாட்டு நலன் கருதி சபை அலுவல் சுமூகமாக நடக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். इस सदन में इतने वरिष्ठ लोग बैठे हैं, इतने अनुभवी लोग बैठे हैं कि क्षमा के प्रति उनका भाव क्या रहता है हम भली भांति परिचित हैं। मैं सदन को आग्रह करूंगा कि जब मंत्री जी ने क्षमा मांगी है, मंत्री जी ने क्षमा मांगी है, व्हाट इज दिस, मैं सदन से आग्रह करूंगा, मैं प्रार्थना करूंगा कि जब मंत्री श्री ने क्षमा मांगी है, और हम सबके लिए एक संदेश भी है, आगे से हम भी सभी लोग इन सारे डूज एंड डोंट्स के विषय में कोई मर्यादाएं न तोड़ें, और मैं सदन से आग्रह करूंगा कि हम देश हित में अपने कार्य को और आगे बढ़ाएं.
பிரதமரின் விளக்கத்தை எதிர்க்கட்சிகள் ஏற்க மறுத்தன. நிரஞ்சன் ஜோதியை நீக்கியே ஆக வேண்டும் என தொடர்ந்து கோஷமிட்டதால் பகல் 12 மணி வரை சபை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் சபை கூடிய போது கேள்வி நேரத்தை சபை தலைவர் ஹமீத் அன்சாரி எடுத்தார். அப்போதும் காங்கிரஸ், இடதுசாரிகள், திரிணாமுல், சமாஜ்வாடி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நிரஞ்சன் ஜோதியை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரி அமளியில் ஈடுபட்டனர். இதனால் சபை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி VR கிருஷ்ணய்யர் வியாழனன்று காலமானார். அவருக்கு வயது 100. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதியும் நாட்டின் பிரபலமான சட்ட வல்லுநர்களில் ஒருவருமான VR கிருஷ்ணய்யர் நவம்பர் 15ஆம் தேதி தனது 100வது பிறந்த நாளை வெகு விமரிசையாக கொண்டாடினார். கொச்சியில் வசித்து வந்த கிருஷ்ண ஐயரின் சிறுநீரக கோளாறு காரணமாக தனியார் மருத்துவமனை ஒன்றில் 10 நாட்களுக்கு முன் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழந்த நிலையில் வியாழனன்று பிற்பகல் 3:45 மணிக்கு அவர் காலமானார். தமிழ் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த கிருஷ்ண ஐயர் கேரளாவில் பாலக்காடு அருகே வைத்தியநாதபுரத்தில் பிறந்தார். 1957ஆம் ஆண்டு EMS நம்பூதிரிப்பாடு தலைமையிலான கேரளாவின் முதல் அரசில் அமைச்சராக பதவி வகித்த கிருஷ்ண ஐயர் 1959ஆம் ஆண்டு அரசு கலைக்கப்பட்ட பிறகு கேரள உயர்நீதிமன்றத்தில் வக்கீலாக சட்டப்பணியை துவக்கினார். 1968இல் உயர்நீதிமன்ற வக்கீலான கிருஷ்ண ஐயர் 1973இல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். 1980இல் உச்சநீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற கிருஷ்ண ஐயர் கடந்த பல ஆண்டுகளாக கேரளாவில் பல்வேறு மக்கள் இயக்கங்களை தலைமையேற்று நடத்தினார். அவரது மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். கிருஷ்ண ஐயருடனான தனது தொடர்பு தனித்துவம் வாய்ந்தது என்று கூறியுள்ள மோடி, இந்தியாவின் நலனை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் அற்புதமான மனிதர் எனவும் புகழாரம் சூட்டினார். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியுள்ள கிருஷ்ண ஐயர் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதை 1999ஆம் ஆண்டு பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணி அரசில் சிவசேனா இணைந்தது. சிவசேனாவுக்கு 12 அமைச்சர் பதவிகள் வழங்கப்படும் என்று முதல்வர் பட்னவிஸ் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநில முதல்வராக தேவேந்திர பட்னவிஸ் அக்டோபர் 31ஆம் தேதி பொறுப்பேற்றார். 288 MLAக்களை கொண்ட மகாராஷ்டிர சட்டசபையில் பாரதிய ஜனதாவின் பலம் 122ஆக இருப்பதால் மைனாரிட்டி அரசையே பட்னவிஸ் அமைத்தார். பட்னவிஸ் அரசுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக முதலில் கூறிய தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் சில நாட்களுக்கு முன் திடீரென பல்டி அடித்தார். பட்னவிஸ் அரசு விரைவில் கவிழும் என்றும் மகாராஷ்டிராவுக்கு திடீர் தேர்தல் வரும் என்றும் சரத்பவார் கூறியதை தொடர்ந்து சிவசேனா கட்சியுடன் இணைந்து கூட்டணி அரசு அமைப்பது குறித்த பேச்சுவார்த்தையை பாரதிய ஜனதா துவக்கியது. இப்பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை தொடர்ந்து மகாராஷ்டிர கூட்டணி அரசில் சிவசேனா இணைந்துள்ளதாக முதல்வர் பட்னவிஸ் மும்பையில் வியாழனன்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். வெள்ளியன்று மாலை மகாராஷ்டிர அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்படும் போது சிவசேனாவின் 12 அமைச்சர்கள் பதவியேற்பார்கள் என்று பட்னவிஸ் கூறினார். பட்னவிஸ் தலைமையிலான அமைச்சரவையில் தற்போது 8 கேபினெட் அமைச்சர்கள், 2 இணை அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். மகாராஷ்டிராவில் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த பாரதிய ஜனதா சிவசேனா இடையிலான கூட்டணி கடந்த அக்டோபரில் நடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன் உடைந்தது. இப்போது மகாராஷ்டிர அரசில் சிவசேனா இணைந்திருப்பதன் மூலம் மீண்டும் இரு கட்சிகளும் ஓரணியாக கைகோர்த்துள்ளன. வரும் 2015 உலகக்கோப்பை போட்டிக்கான உத்தேசமாக 30 பேரை கொண்ட இந்திய அணியில் யுவராஜ், சேவாக், காம்பீருக்கு இடமில்லை. வரும் 2015இல் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து நாடுகளில் நடக்கிறது. இது தொடர்பாக இந்திய கிரிக்கெட் வாரிய தேர்வுக்குழு அதன் தலைவர் சந்தீப் பாட்டீல் தலைமையில் மும்பையில் கூடி ஆலோசித்து மகேந்திர சிங் தோனி தலைமையிலான 30 பேரை கொண்ட அணியை அறிவித்தது. தோனி தலைமையிலான அணியில் ஷிகார் தவான், ரோஹித் சர்மா, அஜிங்கியா ரஹானே, ராபின் உத்தப்பா, விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா, அம்பாடி ராயுடு, கேதார் ஜாதவ், மனோஜ் திவாரி, மணிஷ் பாண்டே, விருத்திமான் சாஹா, சஞ்சு சாம்சன், அஸ்வின், பர்வேஸ் ரசூல், கரண் சர்மா, அமித் மிஸ்ரா, ரவீந்திர ஜடேஜா, அக்சார் பட்டேல், இஷாந்த் சர்மா, புவனேஸ்வர் குமார், முகமது ஷமி, உமேஷ் யாதவ், வருண் ஆரோன், தவால் குல்கர்னி, ஸ்டூவர்ட் பின்னி, மோஹித் சர்மா, அசோக் திண்டா, குல்தீப் யாதவ், முரளி விஜய் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். கடந்த 2011இல் உலகக்கோப்பையை இந்தியா வென்றபோது ஆடிய அணியில் இடம்பெற்றிருந்த தோனி, கோலி, ரெய்னா, அஸ்வின் ஆகிய 4 மட்டுமே உத்தேச அணியில் இடம் பிடித்துள்ளனர். 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை தொடர் நாயகன் விருதை பெற்ற யுவராஜ் சிங், அதிக விக்கெட்டுகளை எடுத்த ஜாகிர்கான் மற்றும் வீரேந்தர் சேவாக், கௌதம் கம்பீர், ஹர்பஜன் சிங் ஆகியோர் உத்தேச அணிக்காக தேர்வு செய்யப்படவில்லை. இது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று கூறிய முன்னாள் கேப்டன் கவாஸ்கர்,
கவாஸ்கர், ஷேவாக், ஹர்பஜன், யுவராஜ், கேம்பீர், ஜாகிர்கான் ஆகியோர் உள்ளூர் போட்டிகளில் கூட சிறப்பான முறையில் விளையாடாததே அவர்கள் தேர்வு செய்யப்படாததற்கு காரணம் என்றார். உலகக்கோப்பை போட்டிகள் பிப்ரவரி 14ஆம் தேதி துவங்கி மார்ச் 29ஆம் தேதி வரை நடக்கிறது. இப்போது அறிவிக்கப்பட்டுள்ள உத்தேச அணியில் இருந்து 15 பேரை கொண்ட இந்திய அணி உலகக்கோப்பைக்காக அறிவிக்கப்பட உள்ளது. தங்கத்தின் விலையில் வியாழனன்று ஒரு சவரனுக்கு 96 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,664 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,458 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 39 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,835 ரூபாயாக இருந்தது. பாம்பன் ரயில் தண்டவாளத்தில் ஏற்பட்ட விரிசல் உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தையும் ராமேஸ்வரத்தையும் இணைக்கும் பாலமாக பாம்பன் ரயில் பாலம் உள்ளது. இந்த பாலம் கட்டப்பட்டு 100 ஆண்டுகள் ஆன நிலையில் வியாழனன்று காட்வின் தூக்கு பாலம் அருகே லேசான விரிசல் ஏற்பட்டது. இதை ரயில்வே ஊழியர்கள் உரிய நேரத்தில் கண்டுபிடித்து பாம்பன் ரயில் நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் வந்த விரைவு ரயில் மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் விரைந்து வந்து விரிசலை சரி செய்தனர். இதனால் மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட ரயில் காலதாமதமாக புறப்பட்டு சென்றது. உரிய நேரத்தில் விரிசல் கண்டுபிடிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.